Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்ச்சத்து மிக்க ஒரு ரெசிபிங்க. அதாவது பருப்பு குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த பருப்பு குழம்புல நம்ம சேர்த்துருக்க இந்த தண்டு நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம உடம்ப இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு நார்ச்சத்து அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இப்போ எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்ட்டு போகும்பொழுது டயட்டில் முக்கியமாக பங்கு வகிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து மிக்க உணவுப் பொருளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு இந்த தண்டை பயன்படுத்தி ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். இது கீரை தண்டு. கீரை தண்டில் 3 மாதத்து தண்டு 6 மாதத்து தண்டு அப்படின்னு கடைகளில் விற்கும். இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கு இல்லைங்களா, இதுவே நல்லா டார்க் பிங்க் கலரில் இருக்க கீரை தண்டும் இருக்குது. அந்த ரெசிபியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது 3 மாதத்து தண்டு தான். இந்த அளவு நமக்கு இருக்கும். இதில் இருக்க கீரையை பறித்து ஏற்கனவே தண்டு கீரை மசியல் அப்படின்னு ஒரு ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கீரை தண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்ல பெரிய பெரிய தண்டாக இருந்ததுன்னா நீங்கள் குறுக்களையும் கட் பண்ணிக்கோங்க. அதாவது முருங்கைக்காய் நம்ம கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது போல் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது போல் 2 நீல வாக்கில் கட் பண்ணி திரும்பவும் 2 கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல துண்டுகள் நமக்கு இது போல் பீசஸாக கிடைக்கும். தடிமனாக இருக்கிறதுனால இது போல் நம்ம கட் பண்ணி சமைக்கும் பொழுது இதுக்குள்ளே உப்பு காரம் எல்லாமே நல்லா சேரும். சாப்பிடும்பொழுது நல்லா சுவையாக இருக்கும். இப்போ அடிகனமான ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் கீரை தண்டை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு மார்க்கெட்டில் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் 40 ரூபா, அதாவது 35 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் ஒரு கீரை தண்டு கீரை கட்டு கிடைக்கும். அந்த ஒரு கட்டில் இருக்க தண்டுகள் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுட்ருக்கேன். இது நல்லா லைட்டாக சூடேறி வரட்டும். இந்த சமயத்தில் நல்லா பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. அதே போல் நல்ல பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா பெரிய சைஸில் இருக்க தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி கூடுதலாக சேர்த்தாலுமே சுவை நல்லா இருக்கும். இதை சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கணும். அதனால் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதில் நம்ம கீரை தண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கீரை தண்டை இதில் சேர்த்துக்கோங்க. கீரை தண்டில் மண்ணெலாம் இருக்கும், அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி இதில் எடுத்து சேர்த்துருங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதற்கு அடுத்தது குழம்புக்கு நம்ம மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் இதில் சேர்க்குறேன். நான் எடுத்திருக்க அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள குழம்பு மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துருக்கேன். இந்த காய்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்த்துருக்கேன். தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இதை விட நீங்கள் குறைவாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுடுங்க. இது போல் கீரைத்தண்டு கூடவே இந்த மிளகாய்த்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வேக வைக்கும் பொழுது தான் கீரைத்தண்டில் நல்லா உப்பு காரம்லாம் ஊறி சாப்பிடும் பொழுது சுவையாக இருக்கும். நிறைய பேர் கீரைத்தண்டு சாம்பார் சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் உப்பு காரம்லாம் நல்லா சேராமல் இருக்கும். இது போல் நீங்கள் வேக வச்சிங்கன்னா இதில் உப்பு காரம்லாம் நல்லாவே சேர்ந்துடும். இது நல்லா நம்ம கலந்து விட்ட பிறகு தட்டு போட்டு மூடி கூட வேக வச்சுக்கலாம். இந்த கீரை தண்டை நீங்கள் குக்கரில் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது போல் வேக வச்சிங்கன்னா நல்லா நிதானமாக அதில் அந்த உப்பு காரம்லாம் ஊறும். சுவைக்கு காரணம் இதுதான். தக்காளி நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துக்கோங்க. காரம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் தட்டு போட்டு மூடி இது நல்லா வேக வைக்க போகிறேன். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு. நடுவில் நீங்கள் தட்டை திறந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் எந்தளவு இது நல்லா வெந்து வந்திருக்குன்னு. நம்ம முன்னாடி எவ்வளோ தண்ணி சேர்த்தோம், இந்த கீரை தண்டு சேர்க்கும்பொழுது எந்த கலரில் இருந்தது, இப்போ எந்த அளவு மாறி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்பொழுதே தெரியும். பாதி அளவு வெந்திருக்கு. இது இன்னுமே நல்லா வேகட்டும். ஒரு 3/4 பதத்துக்கும் தாண்டி 80%க்கு நல்லா வேகணும். அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது போல் நீங்கள் எடுத்து அழுத்தி பார்க்கும்பொழுது சாஃப்டாக உள்ள நமக்கு இறங்கணும். நீங்கள் ஒரு குச்சி வச்சு குத்தினாலும் இல்லை கத்தி வச்சு இது போல் குத்தினாலுமே சாஃப்டாக இறங்கணும். அப்படி சாஃப்டாக இறங்கிடுச்சுன்னா தண்டுகள் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த வேர் பகுதியில் இருக்க தண்டை கூட நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். மேலே மட்டை மாதிரி தோல் உரிக்கிறதுக்கு வரும். அதாவது முருங்கைக்காய் நம்ம கட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தா மேலே அந்த மேல் தோல் லைட்டாக வரும் பார்த்திங்களா, அதே மாதிரி வரும். நீங்கள் அது போல் செஞ்சுட்டு கூட
இந்த கீரை தண்டை பயன்படுத்திக்கலாம். ஆனால் நீங்கள் வேர் வரைக்குமே வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. ஒரு ஆரோக்கியமான ரெசிபியை கற்றுக்கணுன்னா நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கீரை தண்டு வெந்துட்டுருக்க இந்த சமயத்தில் இன்னொரு ஸ்டவ்வில் ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு அந்த ப்ரெஷர் குக்கரில் 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் 200 கிராம் அளவுள்ள துவரம் பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஈர்த்து அதை இதில் எடுத்து சேர்த்துட்றேன். இதனோடையே 4-5 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. பூண்டு நீங்கள் சேர்க்க விருப்பப்படலைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சின்ன துண்டு பெருங்காயம், தூள் பெருங்காயமாக இருந்ததுன்னா 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 3-4 வெங்காயம் இருக்கும், ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். அதே போல் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கலனாலுமே விளக்கெண்ணெய் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 எண்ணெயில் எது வேணாலுமே வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இது போல் நல்லா சலசலன்னு கொதிச்சு வந்த பிறகு ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடிடுங்க. இந்த நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகணும். நமக்கு ரிலீஸ் ஆன பிறகு தான் நீங்கள் வெயிட் போடணும். அப்படி வெயிட் போட்டுட்டு உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த பருப்பு குழைவாக வேகிறதுக்கு எத்தனை விசில் தேவைப்படுமோ அத்தனை விசில் கொடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 விசில் கொடுத்துருக்கேன். பருப்பு நல்லா சாஃப்டாக நமக்கு மசியணும். அதே போல் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனேயே இந்த ஏர் எல்லாம் ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தான் குக்கரை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இது போல் தூக்கி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிக்னஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நீங்கள் நிறைய பேசுகிறீங்க, போர் அடிக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் தெரியாதவங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை டீட்டெயிலாக சொல்லணும். அப்படிங்கிறதுனால தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இந்த பருப்பு பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக மசிஞ்சிருக்கு. இது போல் மசிஞ்சதுன்னா நம்ம கல்சட்டியில் வச்சு மசிக்கணும், இல்லை மிக்ஸி ஜாரில் சேர்த்து மசிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. கரண்டி வச்சுட்டு நீங்கள் இது போல் அழுத்தி விட்டிங்கனாலே பருப்பு நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்துடும். இது போல் பருப்பை நல்லா குழைவாக வேக வச்சுக்கோங்க. இந்த கீரைத்தண்டு பருப்பு குழம்ப நான் சொல்லியிருக்க இதே அளவுகள் படி பக்குவம் மாறாமல் கரெக்டாக செஞ்சிங்கன்னா எந்த வித பிசுறுமே இல்லாமல் ஒரு அருமையான சாம்பார் ரெடி ஆகிடும். அதனால தான் இவ்வளவு டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நம்ம கீரைத்தண்டு வேக வச்சோம் இல்லைங்களா, இன்னொரு ஸ்டவ்வில் அது நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். கீரைத்தண்டு சாம்பார் பொறுத்த வரைக்கும் இந்த சாம்பார் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா சுவையாக இருக்கும். அதே போல் இதுக்கு தேவையான அளவு புளி தண்ணியும் நம்ம சேர்க்கணும். நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க அந்த பருப்பு சேர்த்துருக்க தக்காளியோட புளிப்பு அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு பெரிய சைஸை நெல்லிக்காய் அளவுள்ள புளியை தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். அதே போல் இந்த புளி ரொம்ப புளிப்பாக இருக்காது, மிதமான அளவு புளிப்பில் தான் இருக்கும். அதனால இந்த அளவு சிலர் பயன்படுத்துகிற புளி பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பாக இருக்கும், இல்லை இனிப்பாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி புளியோட அளவை நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்க்குறத கூட இவ்வளவு டீட்டெயிலாக சொல்லணுமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் அந்த புளி எப்படி தன்மையாக இருக்குது, அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த அளவு சேர்க்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்மளோட சமையல் நல்லா சுவையாக வரும். இப்போ கலந்து விட்டுட்டோம், ரொம்ப திக்காக இருந்தது. அதனால இப்போ ஒரு 200 ml அளவுள்ள தண்ணி நான் இதில் சேர்க்குறேன். நீங்கள் எப்பொழுதுமே சமைச்சிட்டு இருக்க இந்த ரெசிப்பியில் தண்ணி சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா அது ஓரளவு கொஞ்சம் சூடான தண்ணியாவோ இல்லை நல்லா கொதிக்கிற தண்ணியாவோ இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது தனியாக டேஸ்ட்டு நமக்கு தெரியாது. இதெல்லாம் சமைக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு சமையல் செய்கிறீங்கன்னும் போது அந்த சமையலோட அவுட்புட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ உப்பு கொஞ்சம் நமக்கு தேவைப்பட்டது, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தேன். இந்த சாம்பார் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா காய் வேக வச்சது, பருப்பு வேக வச்சது தவிர்த்து இதுக்கு 300 ml அளவுள்ள தண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு மிதமான தீக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. இது நல்லா சூடேறி நமக்கு கொதிச்சு வரணும். இதே பக்குவத்தில் நீங்கள் இந்த சாம்பாரை செஞ்சு சாப்பிடும் பொழுது இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ கீரைத்தண்டு சமைச்சிங்கனாலுமே, அதாவது கீரைத்தண்டு சாம்பார் சமைச்சிங்கன்னா யாருமே வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னோடய சர்க்கிள்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரியாமல் இருக்கும். எனக்கும் தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. அது நம்ம ஷேர் பண்ணிக்கும் பொழுது தான் ஒருத்தருக்கு தெரியாத விஷயங்களை இன்னொருத்தர்கிட்டேருந்து கற்றுக்கலாம். அதே போல் தான்
இந்த சாம்பாரும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். நீங்கள் இதை விட குறைவான அளவு சமைக்கிறீங்கன்னா அளவுகளை அப்படியே குறைச்சிக்கோங்க, பாதி அளவுக்கு. இல்லை அதிக அளவில் சமைக்கிறீங்கன்னா இந்த அளவை டபுளாக மாற்றிக்கோங்க. உப்பு, காரம், புளிப்பு நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளவு சேர்த்துப்பீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது போல் சாம்பார் நல்லா கொதிச்சு வரணும். இது போல் கொதிச்சு வரும்பொழுது தீயை நம்ம குறைச்சி வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டணும். இதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலைகள் சேர்க்கணும். இது போல் நல்ல நொர பொங்க வரும்பொழுது தான் அந்த பச்சை மணம் எல்லாமே போயிட்டு நல்ல வாசமாக ஒரு சுவையான சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ ஆல்மோஸ்ட் சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் இதில் சாம்பார் பொடி சேர்க்க போகிறோம். சாம்பார் பொடி ரொம்ப சிம்பிளாக வீட்டிலையே அரைச்ச சாம்பார் பொடி தான். இதில் நிறைய பொருட்கள் எதுவுமே சேர்க்கல. கடலைப்பருப்பு, தனியா, மிளகாய் தான் சேர்த்து நான் செஞ்சுருப்பேன். அந்த ரெசிபியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது போல் கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்து கலந்துட்டு நீங்கள் இதை எடுத்து சாம்பாரில் சேர்த்திங்கன்னா கட்டிகள்லாம் தட்டாமல் இருக்கும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா சில சமயம் கரையாமல் மேலே கட்டியாக நின்றுடும். இப்போ சாம்பார் பொடி நம்ம சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த சமயத்தில் சாம்பார் பொடியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இது சூடேறினா போதும். நிறைய நேரம் கொதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கீரை தண்டு சாம்பார் பொறுத்த வரைக்கும் அவசியம் நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்திங்கன்னா அந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தனியாவோட ஸ்மெல்லு அட்டகாசமாக இருக்கும் இந்த சாம்பாருக்கு. இல்லை நீங்கள் வீட்டில் செய்ய முடியலன்னா நீங்கள் எந்த சாம்பார் பொடி பயன்படுத்துவீங்களோ அந்த சாம்பார் பொடியை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. சமையலுக்கு முக்கியமான விஷயமே அதில் சேர்க்கிற அளவுகளும் பக்குவமும் தாங்க. இப்போ இந்த கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இல்லைனா தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு தாளிப்பு ரெடி பண்ணி தாளிப்பு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் தாளிக்கிற கரண்டி வச்சுக்கலாம். நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் அதே போல் நீங்கள் எந்த அளவு சேர்ப்பீங்களோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. சிலர் குறைவாக சேர்ப்பீங்க, சிலர் அதிகமாக சேர்ப்பீங்க. எண்ணெயோட அளவு உங்களோட விருப்பப்படி. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1/4 டேபிள் ஸ்பூன்லேயும் பாதி அளவு சீரகமும் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் 2 இனுக்கு உருவி இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இந்த தாளிப்பை எடுத்து சாம்பாரில் சேர்த்துட போகிறோம். இதில் நீங்கள் காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி தாளிக்கிற மாதிரி இருந்தாலுமே இல்லை முழுசாக தாளிக்கிற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். பூண்டு தட்டி தாளிக்கிற மாதிரி இருந்தாலுமே தாளிச்சுக்கோங்க. நான் பருப்பு வேக வைக்கும்பொழுது பூண்டு சேர்த்துட்டேன் அப்படிங்கிறதுனால தாளிக்கும் பொழுது சேர்க்கல. பூண்டு தோலோடவோ இல்லை தோல் இல்லாமலோ நீங்கள் இடித்து தாளிப்பில் சேர்த்துக்கலாம். ஈவன் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் கூட நிறைய பேருக்கு பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்க பச்சை மிளகாவை 2ஆக கீறிட்டு தாளிப்பில் சேர்த்து அந்த தாளிப்பு எடுத்து சாம்பாரில் சேர்த்துலாங்க. ரொம்ப அட்டகாசமான கீரை தண்டு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் இந்த சாம்பாரை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கீரை தண்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்குங்க. இந்த சாம்பாரை நீங்கள் சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், டிஃபன் வகைகளுக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு அருமையான கீரை தண்டு சாம்பார். நீங்களும் இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.